கல்லூரி பருவத்திலே ஒமர் முக்தார் படம் பார்த்தேன். அவர் 90 வயதை கடந்தவர். நாட்டு மக்களுக்காக போராடி தியாகம் செய்து மரித்தவர். முக்தி என்றால் விடுதலை என்று பொருள், முக்தார் என்றால் விடுதலை பெற்றவர் என்று பொருள். விடுதலை பல நெருக்கடிகளில் இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு இன்றைக்கு சுதந்திரமானவராக, முக்தார் என்றால் விடுதலை பெற்றவராக, மை இந்தியா என்கிற தனக்கான ஒரு தளத்தை அமைத்து செயல்பட தொடங்கியிருக்கிறார். உங்கள் சுதந்திரம் சமூக நீதிக்கு, சமத்துவத்திற்கு போர்வாளாக அமைய வேண்டும். ஒரு ஊடகத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணமும் சிந்தனையும் எனக்கு எப்போதும் இருந்ததில்லை. ஒரு ஊடகத்தை உருவாக்கி அதில் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணமும் சிந்தனையும் இருந்ததில்லை. காலத்தின் கட்டாயம், சூழ்நிலை என்னை தள்ளப்பட்டிருக்கின்றது. மதப்பற்று இருக்கலாம், தன் உள்ளத்தில் இருக்கிறது. கடவுளை நாம் வழிபடுகின்றோம், மதிக்கின்றோம், பிரார்த்தனை செய்கின்றோம், ஜெபிக்கின்றோம், வேண்டுகின்றோம். இவை எல்லாம் நம் மனதில் இருக்க வேண்டும், நம் வீட்டுக்குள் இருக்க வேண்டும். இன்று பத்திரிகையாளர்கள் பார்க்கும்போது மத அடையாளங்களை முன்னிலைப்படுத்திக் கொண்டு விவாதிக்கின்றனர். மத அடையாளங்களை முன்னிலைப்படுத்துவது கௌரவமாக நினைக்கின்றார்கள். மத அடையாளங்களை முன்னிலைப்படுத்தும் போது தன் சாதியை சார்ந்தவர்கள் தன்னை முக்கியத்துவம் தருவார்கள் என்ற சிந்தனையில் பத்திரிகையாளர் இருக்கின்றார்கள். எவ்வளவு அசிங்கம், எவ்வளவு வெட்கக்கேடு! இந்த நாட்டில் பத்திரிகையாளர்களை மக்கள் பெரும்பாலும் நம்புகின்றார்கள், உண்மையை உறக்கச் சொல்கின்றார்கள், நம்புகின்றார்கள். அவர்கள் மத அடையாளங்களுடன் வந்து அது பெருமிதமாக கொண்டு பேசும்போது அது எப்படி இருக்கும்? அப்போது அவருக்கு ஒரு மதம் என்ற கோட்பாடு சிந்தனையில் உள்ளடங்கிவிட்டது. அது முன்னிலைப்படுத்துவதால் தன்னை சார்ந்தவர்கள் பார்ப்பார்கள் என்ற ஒரு சிந்தனை அமைந்துவிட்டது. அந்த சிந்தனைக்காக செயல்படுகின்றார்கள். எவ்வளவு அசிங்கம்! பிறகு பார்க்கும்போது ஊடகத்தில் உட்கார்ந்து கொண்டு நான் நேர்மையாக பேசுகிறேன், உண்மையாக பேசுகிறேன், இவர் இப்படி பண்ணிட்டார், அவர் அப்படி பண்ணிட்டார் என்று கருத்தில் சொல்வது, இதுதான் ஊடகத்தினுடைய செயல்பாடா? நாட்டை ஆளக்கூடிய பிரதமரும் பத்திரிகையாளரும் இப்படி இருந்தால் நாடு எப்படி இருக்கும்? மை இந்தியா என்று சொல்லக்கூடியவர்கள் நாட்டை ஆள வேண்டும். மை இந்தியா என்று சொல்லக்கூடியவர்கள் தான் பத்திரிகையாளர்களாக இருக்க வேண்டும். ஆனால் முக்தார் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை இதற்கு அவர் எவ்வளவு பெரிய விலை கொடுத்திருக்கிறார் என்பது எனக்கு தெரியும். அவருடைய குழந்தைகள் பள்ளிக்கூடத்திற்கே போக முடியல. வேற பள்ளிக்கூடங்களிலேயும் அந்த குழந்தைகளை சேர்த்துக் கொள்ளவும் தயாராக இல்லை. வலதுசாரி பாசிச ஊடகங்கள் அவருடைய குடும்பத்தையும் அச்சுறுத்தலுக்கு உண்டாக்குன நேரங்களை எல்லாம் நான் அறிவேன். உங்களைப் போல விலை போக முடியாத ஊடகவியலாளர்கள் மிக மிக குறைவு. மை இந்தியா நேர்மை இந்தியாவாக தொடர்ந்து பரிணமித்து வளர வேண்டும். இலங்கையையும் கேள்வி கேட்க வேண்டும். இந்தியாவையும் எங்கள் வசம் திருப்புவதற்கு மை இந்தியா சேனல் எங்களுக்கு உதவும். You can do wonders because முக்தார் சாரோட இன்டர்வியூஸ் நிறையா பார்த்துருக்கேன். நல்லா போல்டாக பேசுவார். சூப்பராக பண்ணுங்க ப்ரோ நீங்கள். அண்ட் ஆல்சோ பாக்ஷா அவங்களுக்கும் என்னோட மை இந்தியா, முக்தா, கருத்து சுதந்திரம். நீ சுயமாக சிந்திப்பதை சொல்லுவதற்கு, எழுதுவதற்கு, பேசுவதற்கு, பகிர்ந்து கொள்வதற்கு உனக்கு சகல உரிமையும் உண்டு. இந்த சேனலுடைய ஹையஸ்ட் ஹிட்ஸை விட எனக்கு தெரிந்து 3 மாதத்தில் அதை ரீச் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இங்கே இருக்குது. அதை நீங்கள் செய்வீங்க. மை இண்டியா, சிறப்பான டைட்டில், மை இண்டியா. அவர் மற்ற சேனலில் ஒர்க் பண்ணும்போது அவருடைய பேட்டிகள் நம்ம நேராக பார்க்குறோம், நேருக்கு நேராக இன்ட்ரெஸ்ட். ரொம்ப நல்லா கேள்விகள் கேட்பார், தைரியமாக கேட்பார். ஓட்டு போடுறவங்க திருப்பி அரசியல் சேர்ந்தவங்க தான் இல்லையா? அதனால் அரசியல் விழிப்புணர்வு வேணும்னா இந்த மாதிரி சேனல்ஸ் வேணும். ஊடகத்தில் ரொம்ப பெரிய இடத்துல எடுத்து வச்சுருக்காரு. அவரும் பாட்சா அவரும் சேர்ந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் இந்த சேனல் பெரிய அளவு வெற்றி பெறணும் மனமாற வாழ்த்துக்கிறேன். சகோதரர் முக்தார் அவர்கள் யார்கிட்ட பேட்டி எடுக்க சென்றாலும் அவர் பெரிய கேள்விகளோடு அந்த சப்ஜெக்டை முழுமையாக புரிந்து அவர்கள் என்ன பதில் சொல்வார்கள் என்பதை தெரிந்து வைத்துக் கொண்டு கேள்வி எழுதும். அது அவருக்காக இருக்கக்கூடிய ஒரு தனித்திறமை. முக்தாரை சைலண்ட் பண்ணியிருக்காங்க. 2 இன்டர்வியூ எனக்கு நினைவு இருக்குது. நானே கூப்பிட்டு முடியலப்பா ரொம்ப படுத்துறானுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் என்ன செய்வாருன்றது தெரியும். தடாபடான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் 2 நாள் கழிச்சு ஒரு சம்பவம் நடக்குது. மை இந்தியா 24/7. அதுவும் குறிப்பாக உங்களுடைய நல்ல நண்பர் பாஷாவோட சேர்ந்து இணைந்து செஞ்சிருக்காரு. பாஷா இதில் இருக்காருன்னு அப்படின்னு எனக்கு இப்போ மேடைக்கு வரும்போது எனக்கு தெரியும்.
தலைப்பை வைத்து நீங்கள் தொடங்குவதே ஒரு நல்ல தொடக்கம். மை இந்தியா என்று சொல்வதற்கு மற்றவர்களுக்கு என்ன உரிமை உண்டோ இல்லையோ, ஆனால் இந்தியாவினுடைய சிறுபான்மை சமுதாயத்திற்கு இது எங்கள் இந்தியா தான் என்று அவர்கள் உரிமையோடு சொல்கிறார்கள். முக்தார் அவர்கள் என்னுடைய வெல்விஷர், நான் அவருடைய வெல்விஷர். அவர் இன்றைக்கி ஒரு புதிய முயற்சி, அந்த முயற்சிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மேலும் மேலும் பெரிய அளவில் வளர்ந்து மிக சிறப்பாக எல்லாத்தையும் செய்யணுங்கிறது ஆண்டவனை வேண்டி வாழ்த்துகிறேன். அவருடைய ஃபேன்ஸ் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு தெரியும். அவர் இதற்கு முன்னாடி வேலை செய்த சேனல்களை மீறி அந்த சேனலுக்குன்னு இருந்த ஈர்ப்பை விட தனிப்பட்ட முறையில் முக்தார் அவர்களுக்காக இருந்த ஃபேன்ஸ் தான் ஜாஸ்திங்கிறப்ப இன்றைக்கி அவருடைய ஒரு புதிய தொடக்கமாக அவர் தனிப்பட்ட முறையில் அந்த சேனல் உருவாக்கியிருக்கிறார். அவர் மக்கள்கிட்ட அந்த கெஸ்ட்டுங்க கிட்ட அவர் இன்டிமேட்டாக பழகிறதும் பிரியமாக இருக்கிறதும் சரி, அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற விதமும் சரி, அது தனித்துவமான விஷயம் அவருக்கு. பேட்டிகள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அதில் நிறைய நக்கல் இருந்தாலும் நமக்கு நம்ம முகத்தில் அது ஒரு சின்ன ஒரு ஸ்மைலை கொண்டு வரும் அது பார்க்கும்போது. ஸோ பல விஷயம் நான் ரெகுலராக பார்த்துருக்கேன். ஒன்ஸ் அகெயின் முக்தார், பிளஸ் யூ, ஹாவ் அ வண்டர்ஃபுல் ஜர்னி இன் திஸ் நியூ சேனல், யூ அண்ட் மிஸ்டர் பாஷா. முக்தாரும் நானும் இணைந்து இந்த மை இந்தியா 24 சேனலை இன்று நாங்கள் இந்த தமிழ் சமுதாயத்துக்கு, இந்திய நாட்டிற்கு அர்ப்பணிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். தமிழக வரலாற்றிலேயே எந்த ஒரு தொலைக்காட்சியையும் இத்தனை அரசியல் ஆளுமைகள் ஒன்றிணைந்து துவங்கி வச்சாங்க அப்படின்றது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு புதிய வரலாறு இன்று எழுதப்பட்டிருக்கு. அத்தனை பேருக்குமே வாழ்த்துக்களும் நன்றிகளும். புதிய இந்தியா, மை இந்தியா 24/7 உங்களுடைய அன்போடும் வாழ்த்துக்களோடும் இன்று முதல் தனது பாய்ச்சலை தொடங்கி இருக்கிறது.
India's best college. Interesting courses. Endless job opportunities. 124 years அப்புறம் கல்னரி ஒலிம்பிக்ஸ்ல கோல்ட் மெடல் வின் பண்ணது இந்தியாலயே எங்க காலேஜ் தான். ஸ்டார் ஹோட்டல்ஸ், க்ரூஸ், ஏர்லைன்ஸ்ல எங்க காலேஜோட 25,000 ஸ்டூடெண்ட்ஸ் வேர்ல்ட் ஃபுல்லா வர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவின் தங்க மெடல் கல்லூரி, சென்னைஸ் அமிர்தா ஏவியேஷன் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்.